நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான், 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதனுடைய ஓம் குரு பேரமே நற்பரு 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 ஓம் காஞ்சிவாசு சாந்தரு தன்மையோ தெரிவித்த என் ஆத்மா மகா காலி வருகிறேன். ஓம் காளிதாசாசு விப்ளகே மசாலு வாசுந்தர் தன்னோ அவர் பெரிய எந்த ஒரு பலன்கள் சொல்வது அதோட பொதுவான பலன்கள் முன்னாடி சொல்லிட்டு தான் அப்புறமா வழக்கமாக 12 ராசிக்கு உள்ள பலன் சொல்கிறது. அது தின பலனாக இருந்தாலும் வார பலனாக இருந்தாலும் மாத பலனாலும் வருஷ பலனாக. இப்போ அந்த வகையில் உங்களுக்கு கிரகங்களுடைய நிலவரத்தை இப்போ பார்ப்போம். ரிஷபத்தில் குரு இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார், கடகத்தில் சந்திரன் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க, கன்னியில் கேதுவும் சுக்கரனும் இருக்காங்க, கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்காரு, மீனத்தில் ராகு இருக்காங்க. இதுதான் இப்போ உள்ள கிரகங்களுடைய நிலவரம். இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு பலன்கள் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். பெரும்பாலும் இப்போ குரு சுக்கரோட வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும். இவர் சுபகரங்கள் இல்லையா, எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேறும், தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் சுற்றுலா கேளிக்கை அப்படிலாம் போயிட்டு வருவீங்க. எல்லாருக்குமே பொதுவான பலன் தான், போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி செவ்வாயுடைய பலன் பார்க்கும்போது அவர் மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கும்போது கல்விகள், குழந்தைகள் வகையில் பெரியவங்களை கல்வி, இந்த தொழிற்கல்வி, அதாவது இந்த சாதாரண கல்வியோட தொழிற்கல்வியில் பிரபலமாவீங்க. அந்த தொழிற்கல்வியில் இன்னும் விஸ்தரிப்பு செய்யப்படும். புதிய கல்விகள் சொல்கிறேன், அது மாதிரி புதிய தொழிற்கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்கிறீங்க, அதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் பூமி லாபங்கள் எதிர்பாராத வாழ்க்கையில் ஏற்றமாக இருக்கும். பூமி விலைக்கு விற்கிறோம், இன்றைக்கி நல்ல விலைக்கு விற்கலாம். இது மாதிரிலாம் உள்ள சூழ்நிலையாக இருக்குது. அது இல்லாமல் சந்திரன் நல்லா ஒரு சுயமாக ஆட்சி பெற்றனால பெண்கள் வேலை கை ஓங்கியிருக்கும், அவங்களோட முன்னேற்றம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவங்க மேலே அவங்களுக்கே கவனம் வேணும். ஜாகிரதையாக போய் ஜாகிரதையாக வரணும். இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லாம இருக்கிறனால அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இது இல்லாமல் குருவாருக்கு எல்லாருமே நல்லபடியாக இருப்பாங்க, ஆன்மீகத்தில் உள்ளவங்க முன்னேற்றம் அடைவாங்க. பொதுமக்களுக்கு எல்லாருமே ஏற்றமாக இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு 12 ராசிகளோட பலன் சொல்ல போகிறேன். இது பொது பலன் தான். அந்த ராசிகளோட பலன் சொல்லும்போது நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். சுய ஜாதகத்தை நீங்கள் எனக்கு அனுப்பினால், வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் கீழே இருக்குது, அதில் பார்த்துங்க. சுய ஜாதகம் அனுப்பினா கண்டிப்பாக நான் கரெக்டாக சொல்ல முடியும். அதில் தான் உங்களுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும். இது பொதுவான பலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 12 ராசிகளோட பலனை பார்க்கலாம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்லுவேன். அந்த வகையில் இப்போது கன்னிராசிக்கு சொல்ல போகிறேன். கன்னிராசிக்காரன் பார்க்கும்பொழுது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தீங்க, நிறைய வேலையை ஓடி செஞ்சீங்க, எல்லாத்தையும் முடிச்சிங்க. இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஆரம்பத்தில் தான் சொல்ல வரேன். ஓய்வு எடுக்கக்கூடிய நேரமாக ஒரு வாரம் 10 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி வந்துடுவீங்க. அது மாதிரிலாம் ஒரு அமைப்பு, கிரக அமைப்பு இருக்கிறனால சொல்ல வந்திருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு குரு நல்ல இடத்துல தான் இருக்கார். அதனால தான் ஓடி ஆடி ஓலை செஞ்சீங்க, போயிட்டுங்க, நல்லா வர சொல்ல பார்த்தீங்க. இப்போ இந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல பழையபடி ஆகிட்டு போகிறீங்க. நீங்கள் இப்போ திருப்பி ஒரு ரவுண்டு வருவீங்க, நிறைய வேலையில் இழுத்து போட்டு செய்வீங்க. ஒரே ஆள் எல்லா வேலைத்தையும் இழுத்து போட்டு செய்வீங்க. பல பேரை காப்பாற்றக்கூடியவங்களாக தான் நீங்கள் கன்னிராசிக்காரங்க இருப்பீங்க, ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அந்த வகையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பெண்கள் கை கண்டிப்பாக ஓங்கியிருக்கும், பெண்கள் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். கன்னிராசி பெண்கள் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக மதிப்பு இருக்கும். அப்போது கன்னிராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால் அவங்க இந்த காலத்தில் போயிட்டு நம்ம எதை சாதிக்கணும், மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படி செஞ்சு விழிப்புணர்வு பண்ணி சமூக சேவையில் இருந்துக்கலாம், அரசியலில் இருக்கலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி நேரத்தில் அவங்க தன்னுடைய வாய்ஸை, அதாவது சொல்லுவாங்களே, தன்னுடைய விமர்சனம், தன்னுடைய கருத்துக்கள் அதை வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு. இது முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு தான் இருக்கும், நிறைய செலவுகள் போயிட்டு பிரச்சனையாக இருக்கும், நிறைய அலைஞ்சு திரிஞ்சு தான் கடைசியில் முடியக்கூடிய விஷயமா இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்க தான் செய்யும், அதுக்கப்புறம் சரியாயிடும், நடுவில் போயிடும். இது மாதிரிலாம் இருக்கும். இது இல்லாமல் திருமண காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். ஏன்னா குரு நல்ல பொசிஷனில் இருக்கனால திருமண காரியங்கள் கைகூடும். முதல் மண்டம் மட்டும் இல்லை, மறுமணம் வேண்டுவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த கன்னிராசியில் பிறந்த பெரும்பாலும் மறுமணத்துக்கு உண்டானவங்களாக இருப்பாங்க. பொதுவாக 2 தாரங்கள் பொதுவாகவே சொல்லக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அது ஜாதகப்படி தான் கரெக்டாக நடக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். அதனால் அப்படி ஒரு மனம் முடிந்து சரியில்லாமல் இருக்கவங்களுக்கு மறுமணம் இப்போ சகஜமாக பார்த்தீங்கன்னாலே கருத்து வேறுபாடு நிறைய பேர் பிரிஞ்சிடுறாங்க. அதனால தான் இப்படி சொல்லப்படுது. அப்போ மறுமணம் புரிபவர்களுக்கு அவங்களுக்கும் நல்ல காலகட்டமாக இப்போ இருக்குது. அரசாங்கத்தோட உதவி கண்டிப்பாக கிடைக்கும்.
மாமன் மைத்துனர் வகை சொல்கிறோம் இல்லையா, மாமன் வரை அதான் தங்கச்சி வீட்டுக்கு அக்கா வீட்டுக்காரு, அப்புறம் வந்து நம்ம அம்மாவுடைய அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க, இவங்களாம் மாமா தானே. அந்த முறை உறவுகள் அவங்களுக்குலாம் மூலிமா உங்களுக்கு நல்லது கிடைக்கும், அவங்களுக்கும் நல்லது நடக்கும், உங்களுக்கும் நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய ஒரு பாதுகாப்பு தேவைப்படுற நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால் வெளில போனால் பெண்கள் கண்டிப்பாக பாதுகாப்போடு போயிட்டு பாதுகாப்போடு வரணும். அது நட்பு உறவு கூட வச்சுக்கலாம், நீங்கள் போகலாம் வரலாம். இருந்தாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்க எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சமீப காலமாக பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்கள் ராசியிலே அந்த சுக்கிரன் கேது வந்திருக்காங்க. சுக்கிரன் நேசப்பட்டிருக்கனால பெண்கள் விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தன்னிலை மறந்து தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அதனால் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்களும் உங்களுக்கு அது பக்கத்தமாக பார்த்துக்கணும், பாதுகாப்போடு போய்ட்டு பாதுகாப்போடு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். இது இல்லாமல் பெண்கள் வழிபாடு இந்த காலத்தில் ரொம்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு உக்கிரதெய்வங்களையும் வழிபட்டு வரலாம், காளிதேவி வழிபடலாம், வாராகிதி வழிபடலாம், வங்காள பரமேஸ்வரி வழிபடலாம், கருமாரியம்மன் வழிபடலாம், பெரியபாளையத்தம்மன் வழிபடலாம். இது மாதிரிலாம் உக்கிரமான தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும். எப்பயுமே நீங்கள் வெளியே போகும்போது அந்த இறை பிரசாதங்களை கையில் எடுத்துகிட்டு போங்க. எலுமிச்சம்பழம் கனி அம்மன் கையில் கோயிச்சு வந்து அதை கையில் எடுத்துகிட்டு போங்க. அந்த எலுமிச்சங்கனிக்கு 3 நாள் உயிர் உண்டுன்னு சொல்லப்படுது. அதனால் 3 நாளைக்கு எடுத்துகிட்டு போகலாம். திருப்பி வாங்கி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து யாரும் சொல்லக்கூடாத விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். சும்மா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. பெண்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆண்களுக்கும் சொல்லலாம், எல்லாருக்குமே நல்லா. ஆண்களும் பெண்களும் சரிசமமான உள்ளவங்க தான். ஆண்களுக்கும் பாதிப்பு வரும், அவங்களுக்கும் அந்த மாதிரி பத்திரமா எடுத்துகிட்டு போகிறது எடுத்துன்னு வருது நல்லது நடக்கும். பிரயாணங்களை கவனமாக இருக்கணும், இறை பக்தியோடு இருக்கணும், இறை சிந்தியோடு இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாலம் பார்க்கும்போது கோவிலில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்னிராசிக்கு வந்து புதன் தான் அதிதேவம் சொல்லப்படுது. அதனால் லக்ஷ்மி தாயார், பெரும்பாலும் தாயார் அது சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அம்மன் கோயில் வழிபாடு தான் இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த அம்மன் கோயிலில் போயிட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. விளக்கு பூஜை நடக்கிற இடத்துல கண்டிப்பாக கலந்துங்க. அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக தான தர்மங்கள் பார்க்கும்போது பெண்களில் வயசான பெண்கள் முதுமையில் இருக்கவங்க படுத்தபடியாக இருப்பாங்க, அவங்களும் உதவி பண்ணிட்டு வரலாம். இனிமேல் யாருமே ஆனது நிறைய பெண்கள் இப்போலாம் தனியாக தான் இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன், ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். பெண்களே வயதானவர்களே தனியாக தான் இருக்காங்க வீட்டில். என்னென்னு கேட்டால் யாருமே இல்லை, நான் தான் தனியாக இருக்கேன், என் கை கால் நல்லா இருக்க வரைக்கும் இருப்பேன், அதுக்கப்புறம் யார் வேணால் எடுத்து போட்டுருவாங்க, எனக்கு தெரியாது, எனக்கு என்ன தெரிய போகுது, இப்படி தான் கேட்குறாங்க. அதனால் தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு போய் உதவி செஞ்சு தேடி கண்டுபிடிச்சி உதவி பண்ணுங்கள். அது அவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால் அவங்களோட சேர்ந்து அவங்களோட கொஞ்சம் பழகி அவங்களோட கூட நீங்கள் கூட இருந்து வசித்து வரலாம். இது மாதிரிலாம் நல்ல சொல்லாத விஷயத்த சொல்லணும், அதுதான் பரிகாரம். சும்மா சொன்னதையும் சொல்ல பரிகாரமே இல்லை. இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள நேரங்கள் கொஞ்சம் பழக்க வழக்கத்தினால சரியில்லாமல் இருக்குது, சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. அதனால் கெட்ட சவகாசம் கெட்ட பழக்கங்கள்லாம் வேண்டாம். அப்படி யாரோ கூப்பிட்டாலும் போக வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை வந்து தடுத்துருங்க. தவிர நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை நீங்கள் கொண்டு இருங்க. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வெளிநாட்டு பயிரெலாம் ஆரம்பிக்கும் போது அதுக்காக நீங்கள் பாடுபட்டிருப்பீங்க, அதெல்லாமே பலன் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இது போயிட்டு வாங்க. பெரும்பாலும் நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. எங்கே விநாயகரை பார்த்தாலும் தலையில் குட்டி தோப்புக்கரணம் போடுங்க, அதுதான் முறையான பதிவு. இப்போ யாருமே இது மாதிரி பண்ணுறதே இல்லை. அதனால் இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லணும். சும்மா கையெடுத்து கும்பிட்டு போகிறதுல விசேஷம் இல்லை. பிள்ளையார் எங்கே பார்த்தாலுமே தலையில் குட்டி 3 தடவை தோப்புக்கரணம் போட வேண்டும், குறைந்தது 3 தடவை போடணும். நிறைய மேக்ஸிமம் 108 கூட போடலாம், சுற்றி வரலாம், எல்லாமே செய்யலாம். அதனால் இந்த பழக்கத்தை கண்டிப்பாக இதை பதிவு பார்க்கும் எல்லோருமே வைத்துக்கொண்டால் ரொம்ப விசேஷம். அது அறிவியல் பூர்வமாக உண்மையும் சொல்லப்பட்டிருக்கு. 2வது அது பண்ணினால் நம்மளுக்கு தெளிவான சிந்தனை கண்டிப்பாக ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வெளியே போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நல்லது. எங்கே பார்த்தாலும் பிள்ளையாக இருக்காங்க, அதனால் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களை பார்க்கும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அமைதியான முறையில் இருக்கணும், ஆரவாரம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் அதிகமாக பேசக்கூடியவங்க, அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சை குறைச்சி செயலில் ஈடுபடுங்க, கண்டிப்பாக நல்லா வருவீங்க. எதுவுமே செய்யணும்னு துணிஞ்சு செய்யுங்க, தப்பு கிடையாது. இந்த செப்டம்பர் பலன் பார்க்குது, நீங்கள் துணிஞ்சு செய்யக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குன்னு சொல்லி பாதுகாப்போடு இருங்க. ஆடாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கெட்ட வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதை கொஞ்சம் கவனமாக இது பார்த்துங்க. நான் சொன்ன இறை பரிகாரம் தானதும் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாத பலன் நீங்கள் கண்டிப்பாக கடந்து வந்துடலாம். இது இல்லாமல் சூட்சமான ஒரு பரிகாரம் கடைசியாக சொல்லி முடிக்கிறவங்களுக்கு, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய உரிய விஷயம் கன்னியம்மன் கோயில் இருக்கும். எங்கே பார்த்தாலும் சப்த கன்னின்வாங்க, கன்னியம்மன்வாங்க. அந்த கன்னியம்மன் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனைக்கு வழிபடுங்க, கண்டிப்பாக தீர்க்கப்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.